அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்கிற பகுதியில் ஒரு கோவிலின் காவலர் பணியில் இருந்த வாட்ச்மேன் காவலராக பணிபுரியக்கூடிய அஜித்குமார்ங்கிற ஒரு சகோதரர் நகையை திருடி விட்டார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு காவல்துறையில் உள்ளவர்கள் அவர்களை விசாரணைக்கு அழைத்து சென்ற பொழுது அந்த விசாரணையிலேயே கடுமையான முறையில் துன்புறுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு சித்திரவதைகளுக்கு ஆளாகி மரணம் அடைந்திருக்கிறார். இந்த சம்பவம் தமிழகத்தையே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியை உள்ளாக்கிய ஒரு சம்பவம். இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு படுகொலை. விசாரணைங்கிற பேரில் ஒரு அப்பாவி குற்றம் உறுதி செய்யப்படாத ஒரு நபரை படுகொலை செய்திருக்கிறார்கள். அப்படி தான் நம்ம பார்க்கணும். இந்த படுகொலையை நிகழ்த்தது யார் என்பதுதான் பெரிய வேதனை. காவல்துறை மக்களை பாதுகாக்க வேண்டியவர்கள், அவங்களுக்கு பேரே காவல்துறை, காவல் காக்க வேண்டியவர்கள், மக்களுக்கு காவல் காக்க வேண்டிய, மக்களின் பொருளாதாரத்திற்கு காவல் காக்க வேண்டிய காவல்துறையை சார்ந்தவர்களை இந்த படுகொலையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பது வேதனையிலும் வேதனை. இது போன்ற சம்பவம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கும். இப்போது திமுக ஆட்சியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதை போல அதிமுக ஆட்சி காலத்திலும் இப்படியான காவலர்களால் விசாரணைங்கிற பேரில் அழைத்து செல்லப்பட்டு துன்புறுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. சாத்தான் குளத்தில் ஜெயராஜ், பென்னிக்ஸ் தந்தை மகன் இருவரும் ஒரு செல்போன் கடையை வச்சிருந்தாங்க. இது சில வருடங்களுக்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சம்பவம். அவங்கள ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி இப்போ காவல்துறை சார்ந்தவர்கள் விசாரிக்க போகிறாங்க. பேச்சுவார்த்தையில் காவல்துறை அவர் எதிர்த்து பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் வாக்குவாதம் முற்றுகிறது. ஒரு கட்டத்தில் விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறோங்கிற பேரில் அழைச்சி அடித்து இருவரையும் கொலை செய்து விட்டார்கள். தந்தை மகன் இருவரையும். யார் ஆட்சியில் இருந்தாலும், திமுக ஆட்சி அதிமுக ஆட்சிங்கிறதெல்லாம் விதிவிலக்கு இல்லை. ஆட்சிகள் யார் வந்தாலும் சரி, இப்படியான அப்பாவி மக்கள் விசாரணை என்கிற பேரில் அழைத்து செல்லப்பட்டு சிறைச்சாலையில் காவலர்களால் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இந்த சம்பவங்கள் நடைபெறுவதற்கு என்ன காரணம்? காவல்துறை இப்படிப்பட்ட சம்பவத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அதற்குரிய சட்டங்கள், அந்த குற்றச்செயலை தடுக்கக்கூடிய வகையிலான சட்டங்கள் கடுமையாக இல்லை. அவங்க ஏதோ தங்களுக்கு ஒரு எல்லையற்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதா நினைக்கிறாங்க. கையில தடியை கொடுத்து விட்ட காரணத்தினால, அவங்க கையில ஆயுதங்கள் வழங்கப்பட்டு விட்ட காரணத்தினால எல்லையற்ற அதிகாரம் நமக்கு வழங்கப்பட்டு விட்டது. நாம் எதை செய்தாலும், என்ன காரியத்தில் ஈடுபட்டாலும் நம்மளை தண்டிக்க மாட்டாங்க, அரசாங்க அதிகாரிகள் நம்மளை காப்பாற்றி விடுவார்கள், ஆட்சியாளர்கள் நம்மை காப்பாற்றி விடுவார்கள் என்கிற எண்ணம், அசைக்க முடியாத எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ச்சியாக அவ்வப்போது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்குரியது. நீங்க பாருங்க, இந்த அஜித்குமார் படுகொலைக்கு பிறகு, படுகொலை என்று தான் நம்ம சொல்லணும், அஜித்குமார் படுகொலைக்கு பிறகு ஒரு செய்தி வெளியாகிறது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு மாத்திரம் விசாரணை என்கிற பெயரில் அழைத்து செல்லப்பட்ட நபர்கள், லாக்அப் டெத்து, கொல்லப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை மாத்திரம் மொத்தம் 25 பேர் அப்படிங்கிறாங்க. எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதலா இருக்கலாம், 20 என்று கூட வைத்துக் கொள்வோம். 20 நபர்கள், சுமார் 20 நபர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு விசாரணைங்கிற பேரில் அழைத்து செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுல கொலை குற்றம் என்று பதிவானது இந்த அஜித்குமார் சம்பவத்துக்கு மட்டும்தான். இதை தவிர்த்து வேறு எந்த சம்பவத்திலையும் கொல்லப்பட்ட அந்த அப்பாவி மக்களுக்கு தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயோ, இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் தண்டிக்கப்படக்கூடிய, கடுமையான முறையில் தண்டிக்கப்படக்கூடிய வகையிலேயோ எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இதே மாதிரிதான் கடந்த காலத்திலே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சுல்ல, ஸ்டெர்லைட், அந்த ஆலையை கண்டித்து ஜனநாயக அடிப்படையில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நிகழ்த்தப்பட்டது. 19 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க. 19 உயிர் போச்சு. அதற்கு எதிர்பார்த்தல எந்த காவலர்கள் தண்டிக்கப்பட்டாங்க? அந்த சுடுமாறு உத்தரவிட்ட அதிகாரி யார்? அவர் தண்டிக்கப்பட்டாரா? அதில் யாராவது இப்ப ஜெயிலில் இருக்கிறாங்களா? 19 நபர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். 19 உயிர் போயிருச்சு அந்த போராட்டத்தில். 19 உயிர் போவதற்கு காரணமான காவலர்களில் எந்த ஒரு காவலராவது தண்டிக்கப்பட்டாரா? சிறையில் இப்ப யாரும் இருக்கிறாங்களா? எதுவுமே இல்லை, யாரும் சிறையில் இல்லை. அந்த நேரத்தில் மாத்திரம் மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு நிலை இருக்கின்ற பொழுது, அதை குறித்து எல்லா மக்களும் ஊடகங்களும் தொடர்ச்சியா பேசும் பொழுது அதிகாரிகள் 2 பேரை இடமாற்றம் பண்ணுவாங்க, ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, 5 பேரை விசாரணை கூட்டு போறோம்னு அந்த புகைப்படத்தை காட்டுவாங்க. 2 வார காலத்தில் மக்கள் வேறு விஷயத்தை பேச ஆரம்பித்து விடுவார்கள். அந்த விவகாரத்திற்கு இறுதி முடிவு எட்டப்படாமலே போய்விடுகிறது. இதுதான் தமிழ்நாட்டில் தொடர்ச்சி, யார் ஆட்சியில் இருந்தாலும் இதுதான் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. சாமானிய மக்கள் உயிர் போனதற்கு உரிய நீதி வழங்கப்படுவதில்லை. இது வன்மையான கண்டனத்திற்குரியது. இத்தகைய சம்பவங்கள் தொடர்வது
ஆளுகின்ற ஆட்சியாளருக்கு அவப்பேரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக, ஆட்சியாளர்களின் மீதான அதிருப்தியாகத்தான் இந்த சம்பவங்கள் மாறும். அப்படி மாறுவதை யாரும் தடுக்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுவதை அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஆட்சியாளர்கள் நுட்பமான முறையில் கண்காணித்து சாமானிய மக்களுக்கு நீதி கிடைக்கிற ஏற்பாட்டை செய்யணும். இதில் யார் இப்போ அடித்து கொல்லப்பட்டால் அஜித்குமார் நகையை திருடிட்டாரு, இதுதான் குற்றச்சாட்டு. நகையை திருடினதுக்கு தனிப்படை 5 பேர் கொண்ட தனிப்படை, நகையை திருடின விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு 5 பேர் கொண்ட தனிப்படை எதுக்கு? திருநியா இல்லையான்னு விசாரிக்கலாம், கேட்கலாம். நீதிமன்ற காவலில் கூட நகை திருடின விவகாரத்துக்குலாம் நீதிமன்ற காவலுக்கே போறதில்லை. கொலையாளியே போறான், 2 நாள்ல வெளியே வந்துடுறானே. கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர்கள் சிறையில் அடைக்கப்படுறதில்லை, விசாரணை கைதின்னு உள்ள போறாங்க, 1 வாரம் அதிகபட்சம் 15 நாள் ரிமாண்ட்ல வெளியே வர்றான். அவர்கள் எல்லாம் கடுமையான முறையில் விசாரிக்கப்படுவது கிடையாது. அப்ப இந்த காவல்துறை யாரின் மீது அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார்கள் பாருங்க. நகை குற்றச்சாட்டு, நகையை திருடிட்டாரு, அதுக்கு 5 பேர் கொண்ட தனிப்படை அவங்களை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டேஷன் கூட கூட்டு போகல. சிசிடிவி கேமரா இல்லாத பகுதியில் வச்சு கம்பு, பைப்பு, பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சு தாக்கியிருக்கிறாங்க. நீதிபதி அவருடைய உடற்கூறாய்வு ரிப்போர்ட்டரை படித்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். இதை விசாரிக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை அங்குள்ள நீதிபதி 2 பேர் கொண்ட அமர்வு தான் இதை விசாரிக்குது. அந்த நீதிபதி சொல்றாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அவருடைய உடம்பில் காயம் ஏற்படாத பகுதி என்றே எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு அவர் என்ன குற்றம் பண்ணாருன்னு கேட்கிறாரு. கேள்வி நியாயமா இல்லையா? நகையை திருடினார்னே ஒப்பமே, அதுக்கு இப்படி டீல் பண்ணுவீங்களா? அவருடைய உடலில் காயம் ஏற்படுத்தப்படாத பகுதி என்றே எதுவும் இல்லை, அந்த அளவுக்கு துன்புறுத்துவதற்கு அவர் என்ன பண்ணார்? இதே ஒரு பணக்காரனை டீல் பண்ணுவாங்களா? கேள்வி என்ன, இந்த காவலர்கள், இந்த அதிகாரம் வழங்கப்பட்டவர்கள், சட்டத்தின்படி அதிகாரம் வழங்கப்பட்டவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை ஒரு பணக்காரன் காட்டியிருக்கிறாங்களா? ஏழைகிட்ட காட்டுறாங்க. ஒரு அதிகாரம் உள்ளவன்கிட்ட காட்டியிருக்கிறாங்களா? ஒரு ஆட்சியாளர்கிட்ட காட்டியிருக்கிறாங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட அவர் இப்படித்தான் கூட்டு போய் பைப்பால வச்சு அடிப்பீங்களா? ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நபர்களை இப்படித்தான் நீங்க விசாரிப்பீங்களா? அப்ப அதிகாரத்தில் உள்ளவர்கள் இவங்க விசாரிக்கிற முறையை பாருங்க. இதுவே என்ன, சாமானியன் சொன்ன பைக்கை கொஞ்சம் வேகமா ஓட்டக்கூடாதுதான், வேகமா ஓடிட்டு போயிட்டானா அவனை கூட்டு போய் கையில ஒரு கட்டு, இந்த பக்கம் காலில் ஒரு கட்டு, இப்படி வருவான். என்னவா, பாத்ரூமில் வழுக்கி கீழே விழுந்து விட்டார். சரி, ஓகே, எல்லாரும் நம்பணும். பாத்ரூமில் வழுக்கி கீழே விழுந்துட்டாங்கிறத உலகத்தில் உள்ள எல்லாருமே நம்புறாங்கன்னு வைப்போம். இப்ப இந்த 5 காவலர்கள் அதே மாதிரி பாத்ரூம்ல வழுக்கி கீழே விழுவாங்களா? இந்த அஜித்குமார் அப்பாவை அடிச்சு போட்டியில நகையை திருடினார் என்றே வைத்துக் கொண்டால் கூட இப்ப உயிர் இல்லையே, இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? அப்ப இந்த செயலில் ஈடுபட்ட 5 காவலர்கள் பாத்ரூம்ல கால் வலிக்கு கீழே விழுவாங்களா? அவங்களுக்கு இது மாதிரி கட்டுப்படுவீங்களா? அப்ப சாமானியன்னா கட்டுப்படுறீங்க. இதுவே இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் என்றாலோ காவலர்கள் என்றாலோ அது சட்டம் வர்றதில்லை. இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறுவது வேதனையானது. விசாரணை என்கிற பேரில் அழைத்து செல்லப்பட்டு லாக்அப் டெத் நடக்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுவெல்லாம் சர்வாதிகாரத்தை வெளிப்படுத்துகிற செயல். ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த செயலுக்கு கடுமையான முறையில் தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும். நாமும் நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.